65,000 வெள்ளி லஞ்சம் பெற்று அரசு குத்தகையை தனியார் நிறுவனத்திற்கு வழங்கியதாக நம்பப்படும் மூத்த அரசு ஊழியரை லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC கைது செய்துள்ளதாக அதன் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி உறுதிப்படுத்தினார். நேற்று மாலை சராவா மீரியில் உள்ள ஒரு தனியார் தங்கும் விடுதியில் 39 வயதான அரசு ஊழியர் ஒருவரை கைது செய்ததாகவும் சுமார் 2 மில்லியன் மதிப்பிலான மாநில உள்கட்டமைப்பு மேம்பாட்டு குத்தகையை ஒரே தனியார் நிறுவனத்திற்கு தொடர்ந்து 3 ஆண்டுகளாக வழங்கியதன் அடிப்படையில் அந்த அரசு ஊழியரை தடுப்பு காவலில் வைத்து விசாரித்து வருவதாகவும் அசாம்பாக்கி விளக்கமளித்தார். தன் மீது அவதூறு பரப்புகிறவர்களுக்கு வேறு வேலை இல்லை என்று முன்னாள் பிரதமர் மகாதீர் சாடியுள்ளார். DAP கட்சியினருக்கும் PKR கட்சியினருக்கும் தம் அரசியல் அனுபவத்தில் பாதி கூட இல்லை எனும் போது சிறுவிள்ளைத்தனமாக கருத்துக்களை வெளியிடுவதை தாம் கண்டுகொள்ளப் போவதில்லை என்று மகாதீர் தெரிவித்துள்ளார். அம்னோவுக்கு கொஞ்சமாவது நன்றி இருப்பதால் என்னை தாக்கி எதுவும் கருத்துகள் வெளியிடாமல் இருக்கிறார்கள் என்றும், ஆனால் அவர்களும் அம்னோவின் அடிப்படை கொள்கைகளை மறந்து கூட்டணியில் ஆட்சி அமைத்திருப்பது மெல்ல மெல்ல அம்னோவின் முன்னோடிகளை மறப்பதற்கு சமம் என்றும் மகாதீர் தெரிவித்துள்ளார். பினாங்கில் நிலவும் தண்ணீர் தட்டுப்பாட்டை விட கெடாவில் நிலவும் தண்ணீர் தட்டுப்பாட்டில் சனூசியை கவனம் செலுத்தும்படி உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசத்தியன் இஸ்மாயில் வலியுறுத்தியுள்ளார். தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் எதை வேண்டுமானாலும் பேசலாம் எனும் போக்கை சனூசி திருத்திக் கொள்ளும்படியும், சுங்கை பக்காப் இடைத்தேர்தல் தொடர்பாக பினாங்கு அரசை வசைபாடும் போது தாம் ஓர் எதிர்க்கட்சி அரசியல்வாதி என்பதை விடவும் தாம் ஒரு மாநிலத்தின் மதிப்புமிகு பொறுப்பில் இருப்பதை சனூசி மறந்துவிடக் கூடாது என்றும் PKR கட்சியின் பொதுச் செயலாளருமான சைஃபுடின் நசத்தியோன் எச்சரித்துள்ளார். யூனிவர்சிட்டி மலேசியா சபாவின் தண்ணீர் பிரச்சினை தொடர்பாக நடைபெற்ற போராட்டத்தில் மலேசியர்கள் அல்லாதவர்கள் ஈடுபட்டது குறித்து உயர்கல்வி அமைச்சு தனது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளது. ஏற்பாட்டாளர்களின் நடவடிக்கைகள் பற்றி அறிந்து தாம் ஆச்சரியம் அடைந்ததாக உயர்கல்வித்துறை துணை அமைச்சர் முஸ்தபா சக்முட் தெரிவித்துள்ளார். குடிமக்கள் அல்லாதவர்கள் சபா மக்கள் தொடர்பான பிரச்சனைகளில் ஈடுபட்டிருக்க கூடாது என்றும், இது நடக்கும் என்று தாம் எதிர்பார்க்கவில்லை என்றும், குறிப்பாக இது நமது மாணவர்களை உள்ளடக்கியது என்றும் அவர் கூறினார். மாணவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க உரிமை உள்ளது. அவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தேவையான அனுமதிகளை பெற வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், பொது போராட்டத்தின் பிரச்சனைகளில் ஒருவர் பகுத்தறிவுடன் இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்வதை தாம் தடுக்கவில்லை என்றும், ஆரம்பத்தில் இருந்தே முறையான அனுமதி பெற்று அமைதியான மற்றும் பகுத்தறிவு ஆர்ப்பாட்டங்களை நடத்துமாறு தாம் அவர்களுக்கு அறிவுறுத்தியதாக தெரிவித்தார். ஆனால் அவர்கள் பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க குடிமக்கள் அல்லாதவர்களை கொண்டு வந்தது நடந்திருக்க கூடாது என்று தெரிவித்தார். வெள்ளிக்கிழமை போராட்டத்தில் கலந்து கொண்ட ஆவணமற்ற 9 நபர்களை போலீசார் கைது செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உலகின் 10ஆம் நிலை வீராங்கனையான சிவசங்கரி தனது ஆட்டத்தில் தோல்வி அடைந்தாலும் சீனாவின் டலியன் நகரில் நேற்று நடைபெற்ற ஆசிய டீம் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் மகளிர் பிரிவில் மலேசியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. அரை இறுதியில் முதலிடத்தில் உள்ள மலேசியா 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வீழ்த்தியது. ஐரா அஸ்மான் 11-2, 11-4, 11-5 என்ற செட் கணக்கில் ரிசா சுகிமோட்டோவை வீழ்த்தி மலேசியாவுக்கு நல்ல தொடக்கத்தை அளித்தார். இருப்பினும் 41வது நிமிட ஆட்டத்தில் சடோமி வதானாபே 5-11, 11-7, 12-10, 12-10 என்ற கணக்கில் ஆசிய சாம்பியனான சிவசங்கரியை வீழ்த்தியதால் ஜப்பான் சமன் செய்தது. தேசிய நம்பர் 2 வீராங்கனையான ரேச்சல் அர்னால்ட் 11-3, 11-3, 11-8 என்ற கணக்கில் அகாரி மிடோரி காவாவை வீழ்த்தி மலேசியாவுக்கு வெற்றி புள்ளியை ஏற்படுத்தினார். பாதுகாப்பு படையினரின் நலன்களில் அரசு கவனம் செலுத்தும் என்றும், அவர்களுக்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவதிலும் மடானி அரசாங்கம் எப்போதும் முன்னுரிமை அளிக்கும் என்றும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதி அளித்துள்ளார். தனது அரசியல் செயலாளர் அமாட் ஃபர்ஹான் ஃபவுசி தனது சார்பாக பஹாங் மாநிலத்தின் குவாந்தானில் உள்ள பெசேரா போலீஸ் நிலையத்திற்கு அண்மையில் அனுப்பி வைத்ததாக குறிப்பிட்ட பிரதமர், அந்த காவல் நிலையத்தின் கட்டமைப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளும்படி அவரை தாம் பணித்ததாக தெரிவித்தார். அரச மலேசிய போலீஸ் படை மற்றும் சிறைச்சாலைத்துறை கட்டிடங்களை நாடளாவிய நிலையில் பராமரிக்கவும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் 15 கோடி வெள்ளி கூடுதலாக ஒதுக்கப்படும் என்று பிரதமர் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
குடியுரிமை விண்ணப்பங்களை தீர்ப்பதில் மத்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 15A கீழ் முறை தவறிய இணையருக்கு பிறந்த மற்றும் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வழக்குகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுடின் நசத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். ஏனெனில் இந்த 2 பிரிவுகளை உள்ளடக்கிய விண்ணப்பங்கள் இதுவரை அதிகமாக இருந்துள்ளது. அதைத் தொடர்ந்து வெளிநாட்டினரை மணந்த மலேசிய பெண்களுக்கு வெளிநாட்டில் பிறந்த குழந்தைகளின் வகை உள்ளது. திருமணத்திற்கு அப்பாற்பட்டு பிறந்த குழந்தைகளை உள்ளடக்கிய குடியுரிமைக்கான விண்ணப்பங்கள் அதிகமாக உள்ளன. பெற்றோரின் தவறுக்காக அந்த குழந்தைகள் மீது பாகுபாடு காட்டக்கூடாது என்று உள்துறை அமைச்சர் தெரிவித்தார். எனவே தாங்கள் அவர்களின் விண்ணப்பங்களுக்கு முன்னுரிமை அளிப்பதாகவும் கடந்த ஆண்டு 14,000 வழக்குகளுக்கு தீர்வு காணும் இலக்கை எட்டியதாகவும் அவர் தெரிவித்தார். மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் மற்றும் பேரரசியார் மாண்புமிகு ராஜா ஷரீத் சோபியா ஆகியோர் இன்று முகநூலில் தங்கள் அன்பான தந்தையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். தங்கள் குடும்பத்தை பராமரிக்க அயராது உழைக்கும் அனைத்து தந்தையர்களுக்கும் உங்கள் முயற்சிகள் மற்றும் தியாகங்களை ஆழமாக மதித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர்கள் பதிவிட்டுள்ளனர். ஒரு தந்தையாக குழந்தைகளின் வாழ்க்கையை வடிவமைப்பதில் வகிக்கும் பொறுப்பையும் முக்கிய பங்கையும் புரிந்து கொள்கிறோம் என்று வாழ்த்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாமன்னரின் தந்தை சுல்தான் இஸ்கண்டார் மற்றும் அவரது மாமனார் பாதுகா ஸ்ரீ சுல்தான் இட்ரிஸ் ஷா II ஆகியோருக்காகவும் பிரார்த்திப்பதாக அச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தந்தையர் தினத்தை இன்று சிறப்பாக கொண்டாடும் அனைவருக்கும் தங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநரும் ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் மற்றும் அவரதும் புதல்வரும் மலர் டிவியின் தலைமை நிர்வாகியுமான டாக்டர் பழனீஸ்வரன் தியாகராஜன் தங்கள் வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளனர். தங்கள் குழந்தைகளுக்காக தங்கள் வாழ்வையை அர்ப்பணித்து அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து தந்தைமார்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களின் மகள்களும் தந்தையின் தியாகத்தை உணர்ந்து தந்தையை போற்றி பண்புள்ளவர்களாய் விளங்கிட வேண்டும் என்றும் இறைவனை பிரார்த்திப்பதாக தங்கள் வாழ்த்துச் செய்தியில் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.